நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனூர்லேருந்து சாம்ராஜ்நகர் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எந்திரமாக தாளவாடி உள்ள முன்னாடி கட் பண்ணுற இடம். அதை தாண்டி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நின்றுட்டோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரோடு, நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு அருமையான ரோடு. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த மலை மிஸ்ட்லாம் பாருங்கள் தெரியுது. அதுதான் வந்து உடையார்பாளையம் மலை. அதுக்கு பின்னாடி தான் நம்ம புத்தர் சைனீஸ் டெம்பிள் இருக்குது. நம்ம அங்கே 3-4 டைம் போய்க்கிறோம். அதேமாதிரி இது நேரம் அதே நேரம் இருந்து போனால் பிஆர் ஹில்ஸ் பார்த்து இந்த சைடு தான் இருக்குது. நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக சாம்ராஜ் நகர் நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் போடுவாங்க. சீசன் அப்போ வந்தால் நம்ம இஞ்சிலாம் இங்கே கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் மழை இல்லை, அதனால் எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இங்கே நிறையா இஞ்சிலாம் போடுவாங்க. கர்நாடகா பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. கர்நாடகா பஸ்ஸு பார்க்குறதுக்கு தான் சிவப்பு கலரில் அப்படி இருக்குது. ஆனால் வண்டி சூப்பராக இருக்கும். உள்ள அப்படியே ஸ்டேரிங்கு, பவர் ஸ்டேரிங்கு பயங்கரமாக ஓட்டுவாங்க. டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. காக்கி பேண்ட்டு காக்கி சட்டெலாம் நல்லா ஷூலாம் போட்டிருப்பாங்க. சூப்பராக டிரைவிங் பண்ணுவாங்க. உள்ளே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி குழுங்காது. நீங்கள் இந்த பஸ்ஸில் யாராவது ட்ராவல் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நண்பர்களே, அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற லிங்கெல்லாம் உங்களுக்கு மறக்காமல் வரும். கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் என்எஸ் கேப்டன் சேனலும் நம்ம சேனல்லே டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திபன், மிஸ்டர் துப்பாக்கி பார்த்திபன், அவருடைய சேனல் இருக்கும். அவர் வீடியோவும் சூப்பராக இருக்கும். நல்ல வீடியோ போடுவார். அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்ராஜ் நகர் இப்போ நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சொர்ணாவதி டேம் வரும். சொர்ணாவதிக்கு அடுத்தது சிக்லா டேம் வரும். சொர்ணாவதி டேம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே விடுவாங்க, நம்ம போகும்போதே உள்ளே என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். சூப்பராக இருக்கும். யானையெல்லாம் ஈவினிங் டைம் பார்த்தோம்னா யானையெல்லாம் தண்ணி குடிக்கிறது பார்க்கலாம். இந்த லாரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கர்நாடகா லாரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி லாரியை பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அப்படியே லட்சணமாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிரைவர் நம்மளை பார்த்து லைட்டு ட்ரிம்ப் பண்ணுறாரு. இதாங்க ரைட் சைடு தான் சொர்ணாவதி டேம் வந்து தேங்கியிருக்கும். தண்ணி உள்ளே தண்ணி இருக்கும். இன்னும் முன்னாடி போனதுன்னு தெரியும். தண்ணி ஃபுல்லாக கிடந்துச்சுன்னா இது வரைக்கும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்க மாட்டேருக்குது. ஏன்னா மழை இந்த டைம் அதிகமாக மழை பெய்யலை. அதனால் ஏன்னா மர வழியிலேயே நிறையா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நிறையா ஓடையெல்லாம் இருக்கும். சிற்று ஓடையெல்லாம் இந்த டைம் அவ்வளோக்கா இல்லை. அதேமாதிரி சொர்ணாவதி டைமில் அது பார்த்திங்கன்னா சாயந்தர டைம்லாம் கம்பல்சரி யானை வரும். யானையை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேமு. அதே மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் தான் சிக்லா டேம் இருக்கும். சிக்லா டேமில் பார்த்திங்கன்னா மீன் சூப்பராக இருக்கும். சிக்லா டேம் மீன் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நம்ம தாளவாடியிலேருந்து தான் வருது. அந்த ஏரியாவில் பெய்கிற மழை தான் இந்த 2 டேமுக்குமே வரும் தண்ணி. வந்து திடீர்னு தாளவாடியில் பார்த்திங்கன்னா காட்டாற்று வெள்ளம், கரைப்பூடு ஓடுது, வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போச்சு தரைப்பாலம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த தண்ணி பூரா இங்கே தான் வந்துருக்குது. புதுசாக இங்கே பாருங்கள் டோல்கேட் போட்டிருக்குறாங்க. இது வரைக்கும் டோல்கேட்டில் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் டோல்கேட் பார்க்குறோம். அதுதாங்க சிக்லா டேம், சொர்ணாவதி. இந்த டோல்கேட் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசனாக தான் ஆரம்பிச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் வரும்போது இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிறாங்க. டோல் வாங்குகிறாங்க. டோலும் பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு கொண்டாந்து இங்கே மலைக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரில. இது ஆனால் முக்கியமான மெயின் ரோடு. ஏன்னா திண்டுக்கல் டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலை, அதனால் போட்டிருப்பாங்க. ஆனால் ரோடு போட்டாங்களாட்டிருக்கு. பரவாயில்ல. நாங்கள் இது போன டைம் வந்தப்போ நானே என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தப்போ இந்த வழியில் ரோடு போடல. அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போட்டதுனால டோல்கேட் போட்டாங்க. இதுதான் சொர்ணாவதி டேம். உள்ளே பாருங்கள் தண்ணி நீர் தேக்கம் அங்கே இருக்கும். ஃபுல்லாக தேங்கியிருக்கும். இந்த வழி தான் போகணும். இதில் வந்து முன்னாடி போலீஸ்காரர் இருப்பாங்க. என்ட்ரி போட்டு காசில் இருந்தால் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். உள்ளே போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போகணும். சூப்பராக இருக்கும். உள்ளே போனோம்னா காசுலாம் தர தேவையில்ல, ஃப்ரீ தான். பார்த்துட்டு அப்படியே வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதான் கர்நாடகா சேர்ந்து தான். ஆனால் முக்கால்வாசி இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ் கோயில் தான். அதெல்லாம் பாருங்கள் மாரியம்மன் கோயிலாட்டு இருக்குது. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனது லெஃப்ட் சைடில் சிக்லா டேம் வரும். ஆனால் அதுக்கு போய் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு அலோடு இல்லை தான். இதுதான் சிக்லா டேம்மு.
இதில் பார்த்தீங்கன்னா அலவுடு இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. நானும் 2-3 டைம் வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 2009 10 வந்தோம். அந்த டைம் என்னமோ இதில் போய் பார்த்தோம். இப்போ வந்து இதில் விட்றதே இல்லை, கேட்டை பூட்டி வச்சிடுறாங்க. இதான் பாருங்க டேமு, இதாக கட்டிருக்காங்க பாரு, ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க பாருங்கள். ஏதாச்சும் டேம் தெரியுதான்னு தெரியல, தெரியும் பாருங்கள் எழுதி போட்டிருக்கிறது. இந்த வழியில் தான் போகணும், ஆனால் இப்போ விட்றதில்ல. இதில் என்ன காரணமும் தெரில. நாங்கள் 2010 வந்தப்போ இந்த வழியே போயிருக்கிறேன், உள்ளே போய் டேம் பார்த்தேன். அந்த இதில் தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்போ பார்த்தாலும் பூட்டியாக தான் வச்சுருப்பாங்க. இதுதான் இங்கே பாரு கோயில், சூப்பராக இருக்குங்க ஒரு கோயில். இதிலிருந்து நம்ம இந்த சிக்லா டேம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம், ரைட் சைடில் போனோம் பிஆர் ஹில்ஸ் போகலாம். ஆனால் ரோடு கொஞ்சம் அது ரொம்ப டஞ்சனாக இருக்கும். நானும் கோப்ரோ ரன்னிங்கில் தான் வச்சுருக்கிறேன். துபாய்க்கு பர்த்துன்னு வந்துட்டார். நாங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இதுதான் சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகர் அவுட்ரு பைபாஸு இல்லாமல் இந்த வழியே போக போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம துபாய்க்கு பார்த்து இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு. இவர் கூட ரொம்ப நாள் ஆசை ஒரு ட்ராவல் பண்ணலாம்னு. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக ட்ரை பண்ணேன், முடியல. உங்கள் என்எஸ் கேப்டன் வந்து நிறையா டைம் பண்ணிக்கிறாரு. இப்போ ரீசனாக கூட எங்கள் இதுக்கு போயிட்டு வந்தாங்க, இங்கே கோவா போயிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்தால் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஃபுல்லான வெஸ்டர்ன் கார்டு எல்லாமே முடிச்சிட்டாரு. சூப்பராக வீடியோ போட்டிருப்பாரு. அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற வயநாடு, நம்ம ஊட்டி சைடு எல்லாமே போய், ஊட்டிலாம் 2-3 டைம் போயிருப்பார், வயநாடும் போய்க்கிறாரு. கபினி டேம்லாம் போட்டிருப்பாரு, சூப்பராக இருக்குங்க கபினிலாம். அதே மாதிரி சிக்மங்களூர் எல்லாமே மேலே எல்லாமே வெஸ்டர்ன் கார்டு எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஊர், சூப்பரான ஊருங்க. கோயில் பாரு, சென்டர் 4 ரோட்லேயும் அமைஞ்சிருக்குது, சூப்பராக இருக்குது. விநாயகர் சதுர்த்தினால நல்லா கிராண்டாக பண்ணுவாங்களாட்டு இந்த ஊரில். சின்ன ஊருக்கு காட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஊர், நல்லா அழகாக இருக்குது. இது சாம்ராஜ் நகர் வந்து நம்ம குண்டல்பேட்டு போகிற வழியில் இந்த ஊர் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி உங்களை என்எஸ் கேப்டனும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பழங்காலத்து கோயில், அந்த காலத்து கோயிலாக இருக்குது, ரொம்ப பழமையான கோயில். பாருங்கள் இந்த மதுரை சவர் டச்சரு, முன்னாடி ஒரு மண்டபம். கோயிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நூற்றாண்டுகள் பழமையானதாக இருக்குது. சாரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். நல்லா இருக்குங்க. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா ரோடு சிங்கிள் ரோடு தான், ஆனால் நல்லா இருக்குது, நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வானம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இவர் துபாய்க்கு பார்த்து சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் என்எஸ் கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவருடைய ஸ்கோர் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். இவர் கூட தான் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பிரச்சனை நல்லா போய்கிட்டுருக்குறாங்க, எல்லா பக்கமும் சுற்றிட்டுருக்குறாங்க. என்னத்தைங்க போய் பணம் காசு சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் ட்ராவல் பண்ணோம்னாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அதனால் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் சுற்றிட்டுருக்குறாங்க. பாருங்கள் வானம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு, காலையில் சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்றைக்கி திடீர்னு ப்ரோக்ராம். ஞாயிற்றுல முடிவு பண்ணோம், இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் பெரிய பிளான் போட்டு தான் வருவாங்க. நாங்கள் அந்தளவுக்குலாம் பிளான் பண்ணல. இது ஆக்சுவலாக போன வாரமே நானும் உங்கள் என்எஸ் கேப்டனும் வரலாம்னு இருந்தோம். ஆனால் அதுக்கு டைம் பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொன்னார், நான் போகலாங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாருங்கள் இங்கே ஆலமரம் பாருங்கள். நம்ம ஊரில் எப்படி புளி மரம் இருக்குதுல்ல, அது மாதிரி சைடில் பாருங்கள் ஆலமரம், ரோட்டாரம். புளி மரமும் இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஆலமரம் தான் ஏகப்பட்ட மரம் இருக்குங்க. இல்லை பழங்காலத்து ரோடாட்டு இருக்குது பாருங்கள் ஆலமரம். ஏன்னா இது எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷமாச்சு இருக்குது இந்த ஆலமரம்லாம். அந்தளவுக்கு பாருங்கள் விழுதில் இருக்குது. பழங்காலத்து ரோடுங்க இது. முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கணும். முக்கியமான ஒரு ரோடு. குண்டல்பேட்டு பக்கமாக வந்துட்டுங்க. இப்போ நம்ம குண்டல்பேட்டிலேருந்து எங்கே போகிறோம்னா வேணுகோபாலசாமி டெம்பிள், அதாவது வேணுகோபாலசாமி பெட்டா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரைட் சைடு ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குங்க, என்னன்னு தெரில, பெரிய கம்பெனி, பெங்களூருடைய கம்பெனி. இங்கே ஏதோ இருக்க மாட்டேங்குது, பெருசாக இருக்குது. அங்கேருந்து அந்த போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பஸ்ஸு பார்க்குறது தான் முக்கியம் இருக்கும். சிவப்பு கலர்லேயும் என்னமோ இதுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நம்மளோட சந்தை வண்டியெலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அது மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. இங்கே ஒரு கோயில் பாருங்கள்.
இங்கேயும் நல்லா பழமையான கோயில் தான், சூப்பராக இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு டச்சர் மாதிரியே இருக்குது. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது சேம் கோயில். ஆனால் ரொம்ப பழமையான கோயிலுங்க, அதான் ரொம்ப பழமையான கோயில். ஆனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட மண்டபம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது மண்டபம் தான். ஆஞ்சநேயர் நம்ம ஊரில் எப்படி விநாயகர் பாருங்களோ அது மாதிரி ஆஞ்சநேயர் தெப்பக்குளம் இருக்குங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க இந்த கோயிலெலாம். நிறைய கோயில் இருக்குது எல்லாம், ஆனால் பழங்காலத்து கோயில். நம்ம ஊரில் எப்படி வீதி வீதி நம்ம விநாயகரை வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே ஆஞ்சநேயர். நம்ம ஊரில் விநாயகர், இங்கே ஆஞ்சநேயர், வீதிக்கு வீதி நிறைய ஊர் சூப்பராக இருக்குங்க. குண்டல்பேட்டு அதனால் ஓரளவுக்கு டவுன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காட்டோரம் மலங்காட்டோரமோ இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப ஒரு இதாங்க. குண்டல்பேட்டு டவுனுக்குள்ளே வந்து தாண்டி பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி போகிறோம். நம்ம லெஃப்ட்டு போகணும், ரைட்டு போனால் ரைட்டில் போனால் நஞ்சன் கொடுங்க, அதாவது மைசூர். இதுதான் வந்துங்க பார்த்தீங்கன்னா மைசூர் டு ஊட்டி, மைசூர் டு ஊட்டி மெயின் ரோடுங்க. ஆமாம், அதுதான் மைசூர் டு ஊட்டி மெயின் ரோடு. ரைட்டில் எடுத்தோம்னா சுல்தான் பத்திரினா அதாவது கேரளாவில் பாடுற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டும் சந்திக்கிற இடங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் சந்திக்கிற இடம் இது. ரைட்டில் போனால் சுல்தான் பத்திரினா அங்கே ஒரு ஊர் வரும், அதான் கேரளா பாடுற. அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் வயநாடு போகிறது. அங்கேருந்து ரைட்டில் எடுத்துகிட்டு போனால் மைசூர் போகிற ரோடு. பூ பாருங்கள், குண்டல்பேட்டில் ரோட்டு மேலேயே பூ செண்டுமல்லி ரோட்டு மேலேயே விற்கிறாங்க. ஆமாம், இப்போ நிறையா இதில் ட்ரெண்டாக போச்சுங்க. பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, இன்ஸ்டாலெலாம் போயிருக்கோம். குண்டல்பேட்டில் பயங்கரமாக அந்த பூச்செடி செண்டுமல்லி சூரியகாந்தி இதெல்லாம் வந்து பயங்கரமாக போச்சுங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட்டு, அதில் பாருங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, கோபால்சாமி பெட்டா வந்துருச்சு. ரைட்டில் போகணும், ஸ்ட்ரைட்டாக போனால் பந்திப்பூர் முதுமலை. நாம் ரைட்டில் இப்போ போகிறோம் கோபால்சாமி பெட்டா, அதாவது கோபால்சாமி கோயில் தான் பாருங்கள் ஆர்ச்சு. இதுக்குள்ளே போகிறோம். இது ஒரு சின்ன ஊர் தான், இது பெரிய ஊரில். இது ஏன்னா மெயின் ரோடு கட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஊர் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் கோயிலெலாம் இருக்குது. நம்ம ஊரில் இப்படி மாரியம்மன் கோயில் இருக்குங்க, அது மாதிரி சின்ன சின்ன கோயிலாக இருக்குது. நல்லா இருக்குங்க கோயில், சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் பழமையாக கோயில் இருந்துச்சு, அது மாதிரி இப்போ இல்லாத மாதிரி இல்லை நம்ம ஊர்லாம். இதாங்க வேணுகோபால் கோபால்சாமி கோயில். உள்ளே போகிறோம், அந்த ஏற்று மாதிரி தெரிய பாருங்கள், அந்த இதுதான் மலை, வேணுகோபால்சாமி கோயில் மலை. சின்ன மலை தான். நான் போய் அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். இங்கெல்லாம் எதுவும் ஆறுலாம் இல்லைங்க, எல்லாம் வானம் பார்த்த பூமி தான். ஆனால் சூப்பராக இருக்குது, மலை பக்கத்தாலேயே இருக்கிறதுனால அடிக்கடி மழை வர மாட்டேங்குது. அதனால் இங்கெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா பசுமையாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே வாய்க்காலோ ஆறு எதுவும் இல்லை, ஏன்னா நல்லா இது மலை ஒரு சின்ன கரடு மாதிரி. அதனால் இங்கே வாய்க்கால் வரத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஆறு வரத்துக்கெலாம். இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாவிலாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கோபால்சாமி கோயிலுக்கு போகிற வழியில் ரோடு சிங்கிள் ரோடு சூப்பராக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்கும், அந்த மலையும் நல்லாயிருக்கும், பக்கத்தில் பூந்தோட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா நேர் வந்து நம்ம பந்திப்பூர் பக்கத்தில் இருக்குது. பாருங்கள் இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஒரு ஸ்ட்ரைட் ரோடு ஏற்ற மாதிரி தெரியுது. மலை பாருங்கள், அதுதான் வேணுகோபால்சாமி கோயில் பெட்டா, சாரி கோபால்சாமி பெட்டா. வானம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மலை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குன்னு நேர் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அதாவது இந்த பக்கம் முதுமலை இருக்கும், இந்த பக்கம் பந்திப்பூர். இப்போ நம்ம மோடி ஐயா கூட அங்கே வந்திருந்தார், அந்த டிஸ்கவரியில் வருவாங்களா அவர் கூட கூட்டிகிட்டு. நம்ம ரஜினிகாந்தும் வந்தார். இங்கே தான் அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு இது நேரம் தான் வந்தார், இந்த மலைக்கு பின்னாடி தான் அது. வந்துட்டோம், கொஞ்சம் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டெலாம் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பல்லாம் காஞ்சிருக்குங்க, பூலாம் சூரியனுக்கு காஞ்சிருச்சு. செண்டுமல்லி மட்டும்தான் இருக்குது கொஞ்சம், ஏன்னா சீசன் மாறி போச்சு. இன்னும் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இந்த பக்கம் பாருங்கள் பூந்தோட்டம் சூப்பராக இருக்குது, கண்ணு கட்டின தூரம் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் போடணும், அதனால் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் போட்டு போகலாங்க.
அப்படி முன்னாடி போயிடலாம், முன்னாடி போ. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குண்டல்பேட் கோபாலசாமி கோயில் போகிற வழியில் இந்த பூந்தோட்டத்தை பார்த்தோம். இந்த பூந்தோட்டம் இப்போ பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது முக்கால்வாசி கேரளாக்காரர் தான் வராங்க. கேரளாக்காரர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் இந்த பூந்தோட்டம் தான் நிறைய இருக்கும். இன்னும் நிறைய எல்லாம் இந்த பூ எல்லாம் சூரியகாந்திலாம் எல்லாம் வாடிடுச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த பூந்தோட்டம் போகிற அப்படியே மணக்குது, அப்படியே கமகமான செண்டு மல்லி, அதாவது பந்து பூ, இன்னும் சொல்லப்போனால் துளக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. மணக்குது அப்படியே கமகமாகணும், சூப்பராக இருக்குது. வந்து பார்க்குறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்னஸ்ஸு, காற்று விசு விசுன்னு அடிக்குது, குளிருது. அதனால தான் ஜர்க்கினே போட்டிருக்கிறோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மனம் தாங்க, அவ்வளோ மனம் மணக்குது. பூ பாருங்க, அப்படியே ஒரு கை சோடு இருக்குது, இத்தா சோடு இருக்குது. பூ பாருங்களா, இந்த கை சோடு இருக்குது. நண்பர்களே, இந்த பூந்தோட்டம் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து இப்போ இன்ஸ்டாவிலாம் பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணுது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட கேரளா தான் அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பயங்கரமாக கேரளாக்காரெல்லாம் டெய்லி வந்து இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோஸ் உள்ள போட்டு இன்ஸ்டாவில் போட்டாங்க. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு கீழே கோபால்சாமி பெட்டாவுக்கு போகிறோம். கீழே வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு தான் போகணும். மேலே பஸ்ஸில் தான் போய் ஆகணும், ஒரு 5 கிலோமீட்ரு. அதை வந்து உங்களுக்கு எப்படி போகிறோம் என்னங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி கோயிலுடைய கெஸ்ட்டையும் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் என்எஸ் கேப்டன் சேனல், அதே மாதிரி துப்பாக்கி பார்த்திபன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.